ஹலோ மோட்டா ஃபேம், வெல்கம் டு மோட்டா கேஷ் ஃபர்ஸ்ட் தமிழ் ஆட்டோமோட்டிவ் பாட்காஸ்ட். இன்றைக்கி வந்து நம்ம 129வது மோட்டா கேஷ் எபிசோடில் இருக்கோம். இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா எபிசோடுமே யூடியூப்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கணுன்னா ஸ்பாட்டிஃபை ஆடியோவில் கேளுங்க. இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, இந்தியாவில் வந்து சப்-4 மீட்டர்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் வந்து இருக்குது. சப்-4 மீட்டர் செடான்ஸ், சப்-4 மீட்டர் எஸ்யூவிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த செக்மெண்ட்னால வந்து என்னென்ன கார் அப்படின்னா நிறைய கார்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணதானே அந்த செக்மெண்ட் வந்ததுனால. அந்த செக்மெண்ட் வந்து மார்க்கெட்டை வேற மாதிரிலாம் இம்பேக்ட் பண்ணிச்சு. அதை பற்றிலாம் பேச போகிறோம். ஆசைன்ட்ட கேட்கலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த டாபிக் வந்து நம்ம டிஸ்கஷனுக்கு நாங்கள் அடிக்கடி பேசுகிற ஒரு டாபிக். எப்படின்னா, நாங்கள் எங்களுக்குள்ளே பேசுவோம். ஏன் அப்படி ஒரு கான்வர்சேஷன் டெவலப் ஆகும்னா, இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணுற நேரம் எல்லாம் கன்சல்டிங் கால்ஸ் நான் பேசுவேன். அப்போ வந்து இந்த கன்சல்டிங் கால் பேசும்போதே நிறைய பேர்கிட்ட ஒரு டேர்ம் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது. நம்ம கன்சல்டேஷன் வாங்கினவங்க, இந்த பாட்காஸ்ட் கேட்குறவங்களுக்கு இது தெரியும். இன்றைக்கி கார் வாங்குறது வந்து சர்டன் காம்ப்ரமைசஸோடு தான் வாங்க முடியும். ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்து நிறைய இடத்துல இருக்காது. இந்த கம்ப்ளீட்னஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டேர்ம் வந்து ப்ளஸ் இந்த காம்ப்ரமைசஸ் உள்ள டேர்ம் வந்து இன்றைக்கி ஒரு வைட்லி டிஸ்கஸ்டான ஒரு டேர்ம். ஏன் இப்படி ஒன்று நம்ம பேசுகிறோன்னாலே, இந்த சப்-4 மீட்டர்னு சொல்லக்கூடிய இந்த நார்ம்ஸ் இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி கார்ஸ் எல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் இருந்து. கம்ப்ளீட்னஸ்னால் இன்றைக்கி நிறைய பேருக்கு கம்ப்ளீட்னஸ்ன்னு சொல்லக்கூடியது இந்த ஃபியூச்சர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது இல்லையா? இன்றைக்கி கார் பையிங்கில் இன்றைக்கி இருக்கிற அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து கம்ப்ளீட்னஸ்னால் பீப்புள் என்ன நினைக்கிறாங்க, ஃபியூச்சர்ஸ். ஆனால் உண்மையிலே கம்ப்ளீட்னஸ்ன்னு சொல்லக்கூடியது அது கிடையாது. ஒரு பாடியோட ஷேப்புன்னு சொல்லக்கூடியதில் வந்து ஃப்ரண்ட் ஓவர் ஹேங் ஆகலாம், ரியர் ஓவர் ஹேங் ஆகலாம். அதாவது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு லுக் இருந்தது. இந்த 4 மீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஷாப்பிங் வந்து காமன் ஆச்சுது. அதுக்கப்புறம் நம்ம பேசும்போது பேக் சீட்டுன்னு சொல்லக்கூடிய ரியர் சீட் கம்ஃபர்ட் வந்து ஒரு பெஞ்ச் மார்க். இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டில் கிடந்த பழைய சோஃபா. தை சப்போர்ட் இருக்கா, ஆன்சனுக்கே தை சப்போர்ட் இருக்குது. முன்னாடி இருந்த கார்ஸில் வந்து ரியர் சீட்டுன்னு சொல்லக்கூடியது ஃப்ரண்ட் சீட்டு எவ்வளோ இருந்ததோ அதே மாதிரி பேக் சீட்டும் இருக்கும். எல்லா கார்லையும் இருக்கும். ரெஸ்பெக்டிவ் செக்மெண்ட்டில் இப்போ ஃப்ரண்ட் சீட்டு சின்னதாக இருந்தால் அதே மாதிரி தான் பேக் சீட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, ஃப்ரண்ட் சீட்டு எல்லா கார்ஸுக்கும் ஓரளவுக்கு தை சப்போர்ட்டோடு வச்சுருக்காங்க. ரியர் சீட்டில் வந்து ஒரு ஸ்டெப் மதர்லி ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதாவது பாதி வரைக்கும் ஒரு ஸ்டைலை கொடுத்துட்டு ரியரில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ளீட்னஸ் எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணுறோன்னு இருக்கும். அப்புறம் மெயினாக இந்த டிஸ்கஷனுக்கு வர்றதே எங்கே தெரியுமா, இந்த என்ஜின் டிபார்ட்மெண்ட்டில் தான். அதாவது நம்ம வந்து இந்த கார் பையர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா இன்றைக்கி கார்ஸ் வந்து லேட்டாக சேஞ்ச் பண்ணுற ஒரு பீப்புள் இருக்காங்க. இப்போ நம்மளோட 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு இதில் ஒரு பெருங்கூட்டம் யார் தெரியுமா, சி செக்மெண்ட் செடான்ஸ் வச்சுருக்கவங்க. இந்த சி செக்மெண்ட் செடான்ஸ் வச்சுருக்கிறவங்க எந்த காரை போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாலும் இவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸே வராது. இவங்களுக்கு எதோ மிஸ் ஆகிறது மாதிரி இருக்கும். இந்த மிஸ் ஆகிறதுக்கு முழுக்க காரணமே இந்த சப்-4 மீட்டர்ஸ். இப்படி நம்ம இதை சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம அதுக்கு அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, சப்-4 மீட்டருக்கு முன்னாடி இருந்த பீரியடை நம்ம எடுக்கணும். அதாவது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சப்-4 மீட்டர்னு வரணும். அப்போ நம்ம கரெக்டாக சொன்னால் 2012க்கு முன்னாடி. ஆக்சுவலி நம்ம வந்து இண்டஸ்ட்ரியாக 12க்கு பிறகு சேஞ்ச் ஆச்சுன்னு நம்ம சொன்னோம். அது வந்து இப்போ நிறைய மோட்டோ ஃபேம் வந்து நம்ம போட்டு இவங்க முன்னாடி வந்து இண்டஸ்ட்ரி வந்து 12க்கு அப்புறம் சேஞ்ச் ஆச்சுது, 19க்கு அப்புறம் இன்னொரு ஸ்டைலில் சேஞ்ச் ஆனது. ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை சொல்லலை. நாங்கள் அதனால தான் இப்போ நாங்கள் கொஞ்சம் பின்னாடி போக போகிறோம். இப்போ பின்னாடி போகும்போது ஒரு கார் வந்து இந்தியாவுக்காக லான்ச் ஆகுதுன்னு வைப்போமே, மேனுஃபேக்சரருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது. இந்த 4 மீட்டர்னு சொல்லக்கூடிய இஷ்யூ இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த 4 மீட்டர்னு உள்ளதை ஏன் நம்ம பேசுகிறோன்னு சொல்லக்கூடியதை நிறைய பேருக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்காக இந்த இன்ட்ரோ மட்டும் சொல்லிடுவோம். இந்தியாவில் ஸ்மால் கார்ஸ் கேட்டகரிக்காக ஒரு செக்மெண்ட்டை உருவாக்குனாங்க. அதாவது ஒரு ஸ்லாபை உருவாக்குனாங்க. அது எப்படின்னா, பீப்புளை அஃபோர்டபுள் கார்ஸ் வாங்க வைக்கிறதுக்காக, இன்க்ளூசிவ் ஆஃப் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒரு ஸ்கேலை உருவாக்குச்சு. அப்படின்னா 4 மீட்டர் லெங்க்துக்குள்ளே ஒரு வெஹிக்கிள் இருக்கணும். அதோட என்ஜின் சைஸ் வந்து பெட்ரோலில் 1200 சிசி இருக்கணும், டீசல் என்ஜின் வந்து 1500 சிசி இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து லோவர் எக்ஸைஸ் டியூட்டிக்காக எலிஜிபிலிட்டி வரும். 40,000லேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் அந்த டாக்ஸேஷன்ஸ் வேரி ஆகும். இந்த டேக்ஸ் வேரி ஆகும்போது அந்த கன்சியூமருக்கு பெட்டர் ப்ரைஸில் கொடுக்க முடியும். இதுதான் இதால் உருவாக்கப்பட்டது. அப்போ நம்ம வந்து இந்த முன்னாடி உள்ள காலகட்டத்தில் போகும்போது இப்படி ஒரு டேக்ஸ் நார்ம்ஸ் இல்லை.
எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் அவங்களோட குளோபல் ப்ராடக்ட்ஸோட இந்தியன் ஐட்ரேஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. குளோபல் டிஃப்ரென்ஸோட. இப்போ குளோபல் ப்ராடக்ட் அப்படி இங்கே கொண்டு வந்தாங்கன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் வந்து குளோபல் ப்ராடக்ட்ஸோட இந்தியன் ஐட்ரேஷன் நம்ம மேனுஃபேக்சர் வைஸே வருவோமே. SX4 வந்தது. SX4 கிராஸ் SX4ன்னு சொல்லக்கூடியது தான் அந்த செதான். எல்லாமே 4.2 மீட்டர்ஸ். நம்மளும் கண்டென்ட் பண்ணியிருக்கோம். அந்த கண்டென்ட் எல்லாம் வந்து நீங்கள் கூகுள் நம்ம மோட்டோ வேகனில் போய் வந்து சர்ச் பண்ணாலே வரும். லிங்க் எல்லாம் போட்டால் நிறைய லிங்க் அதெல்லாம் கன்ஃபியூஷன் எல்லாமே உள்ளே இருக்கும். நீங்கள் சும்மா போய் வந்து மோட்டோ வேகன் ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த காரை டைப் பண்ணால் வரப்போகுது, சிம்பிள். SX4லாம் பார்த்தோன்னா அதோட ஒரு சேடு ஃபேட் என்னன்னா, இந்த SX4 வந்து இந்தியாவில் ஒரு கம்ப்ளீட் மென் ஆர் பேக்குன்னு சொல்லி இருந்தது. இந்த சப் 4 மீட்டர் கேட்டகரி எல்லாம் SX4ஓட அழிவுக்கு ஒரு காரணமாக போச்சு. SX4 குளோபல் ப்ராடக்ட் அப்படி உள்ளே கொண்டு வந்தாங்க. வேற யாரை சொல்ல முடியும்? ஃபியஸ்டா B376 அது நம்ம குளோபலி ஐகானோட அடுத்த ஜென்னா இருந்தது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஃபியஸ்டான்னு வந்தது. ஆக்சென்ட் வந்து இன்னொரு வெர்ஷனை வந்து வெர்னான் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. ஒவ்வொரு மேனுஃபேக்சராக பார்ப்போமே. இது வந்தது. லோகன் இந்தியாவுக்குள்ளே வந்தது. ரெனோவோட ஒரு டேசியாவோட ப்ராடக்ட்டு மகேந்திராவோட டைஅப்பில் உள்ள வந்தது. சன்னி வந்தது. சன்னி மான்சான்னு ஒரு ப்ராடக்ட் வந்தது. ஆக்சுவலி அந்த பீரியடில் மான்சா வந்து ஒரு கம்ப்ளீட்டான கார். அதாவது ஸ்பேஸ் நல்லா இருந்தது. சன்னி அப்படிதான். மான்சா பூட்டெல்லாம் ஒரு வீட்டில் உள்ள மொத்த லக்கேஜ் ஏற்றலாம். உண்மையிலையா? அதாவது பேக் சீட்டு பார்த்தோன்னா பியூர் பெஞ்ச் சீட். அதுலேயும் வந்து அவங்க குவார்டர் ஜெட் 90 வந்து நம்ம ஃபியட் சோஸ்ட் என்ஜினை போட்டு அதை கம்பீட்டண்டாக வச்சுருந்தாங்க. இன்னும் நம்ம பேச முடியும். லீனியா இருந்தது. லீனியா வந்து ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு கார். இப்போ இது எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் எந்த ஒரு ஸ்லாப் கன்சிடரேஷன் இல்லாத போது வே அஹெட் ஆஃப் டைமில் லான்ச் ஆச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வே அஹெட் ஆஃப் டைம்னு சொல்கிறதுக்கு முழுக்க காரணமே அன்னைக்கு இதெல்லாம் வந்து இதோட க்ளோரியஸ் நேச்சர் இண்டஸ்ட்ரியோட. ஆனால் நமக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்த ஒரு பீரியட். இல்லை, நம்ம இப்போ இந்த ஃபர்காட்டன் கார்ஸ் இந்த எபிசோட்ஸில் அதை ரிவ்யூ பண்ணும்போது அதுக்கு பொட்டன்ஷியல் அதை இப்போ கம்பேர் பண்ணவே முடியாது. மார்க்கெட் இப்போ இருக்கு. அந்த பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கு ப்ராக்டிகலிட்டி, அதான் அந்த கம்ப்ளீட்னஸ் எல்லாமே இருக்கும். அவனுக்கு ஸ்பேஸ் ஆன் ஆஃபர் இருக்கும், சீட்டுக்கு தை சப்போர்ட் இருக்கும், டிரைவர் சீட் நல்லா இருக்கும், பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கும், பூட் ஸ்பேஸ் பெருசாக இருக்கும், பின்னாடி சீட் நல்லா இருக்கும், ரிக்கார்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் தேவையானதாக இருக்கும். மைலேஜ் இருக்கும். மெயினாக எக்கனாமிக்கலாக இருக்கும். நம்ம நிறைய கார்ஸ் வந்து எக்கனாமிக்கலாக இருந்ததுன்னா ஒவ்வொரு கார்ஸை நம்ம பார்த்தாலே எல்லாமே அந்த செக்மெண்ட்டுக்கு. நீ இந்த கதை எல்லாம் பேசும்போது இந்த கம்ப்ளீட்னஸில் ஒரு மெயின் விஷயம் இருக்குது பாரு. ஒரு என்ஜினியருக்கு இருந்த வந்து ஒரு வேலை அதில் பெருசாக இருக்குது. எப்படின்னா, ஒரு என்ஜின் டியூன் பண்ணுற என்ஜினியருக்கு அந்த காரோட பாடி ஷேப்புக்கு ஈக்குவலான என்ஜின்ஸ் வச்சுருந்தாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸை நினச்சி பாரு. பெட்ரோல் என்ஜின்ஸ் 1600 இருந்தது, அப்புறம் 1500க்கு வந்தது. அது ஒரு இன்சூரன்ஸ் நாமில் வந்து தான் இந்த 1600 ஆக்ஸ் ஆச்சுது. 1500 பெட்ரோல்ஸுக்கு நல்லா இருந்தது. எண்ணெய் பெட்ரோல்ஸ் இருந்தது. எண்ணெய் பெட்ரோல்ஸ் நம்ம இந்த பேசின எல்லாத்துலேயும் கிடையாது. பெட்ரோல்ல டர்போ கிடையாது. அப்படி பார்க்கும்போது டீசல்ஸ் வந்து 1300, 1500, 1600 சிலது இருந்தது. அப்புறம் ஒரு 1500க்கு வந்தது. இப்படி பவர் டு டார்க் ரேஷியோ, வெயிட் டு டார்க் ரேஷியோ, இது எல்லாமே வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருந்து. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கார் வாங்க போகும்போது ஒரு பையருக்கு வந்து அன்னைக்கு அந்த பிராண்ட் வைஸ் லுக் ஒரு கன்சர்னாக இருந்தது. என்ன சொல்லலாம், அந்த பிராண்ட் ஒரு கன்சர்னாக இருந்ததே தவிர காம்ப்ரமைசஸ் வந்து பெருசாக இல்லை. இன்னொன்று, ஒவ்வொரு பிராண்டுக்குள்ள டிஎன்ஏ வந்து அப்படியே. அதுதான் நான் வந்து அதை ஸ்பெஷலாக இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கிறது. அதை பேச நினச்சதே, எல்லா பிராண்டோட டிஎன்ஏஸ் இதில் தனித்தனியாக இருந்தது. இப்போ ஹிண்டேயா அந்த பீரியட்லேயே வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான காராக டிசைன் பண்ணுவாங்க. ஸ்பேஸும் கம்ஃபர்ட்டும், அவங்க ஒரு குஷனி கம்ஃபர்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க ரியர் சீட்டே வந்து அப்படி ஒரு ப்ளஷ் ரைட் குவாலிட்டி இருக்கும். ஃபியட்ஸா டெக்னாலஜிக்கலி அப்டேட்டடாக இருப்பாங்க. டீசல்ஸ் வந்து ஃப்ரூகலாக இருக்கும். ஃப்ரூகல் அந்த வேர்டு அதில் இம்பார்ட்டன்ட். இட்டாலியன் டிசைனில் இருக்கும். அவங்களோட கார்ஸ் எல்லாமே ஹேண்ட்லெஸ்ஸாக இருக்கும். நான் எப்போவுமே இதை சொல்லுவேன். ரீசெண்ட் ஆன்சன் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தான். எப்படின்னா, அன்னைக்கு டேனி இல்லைன்னு நினைக்கிறேன்ல, ஃபோர்டு வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சாலும் நான் என்றைக்குமே வந்து ஃபோர்டை விடைக்கும் ஒரு ஸ்டெப் மேலே தான் வந்து ஃபியட்டோட ஹேண்ட்லிங்கை சொல்லுவேன். இப்போ ஜீப்போ ஃபியட்டோ. ஆனாலும் ஏன் நீங்கள் வந்து ஃபோர்ட் கார் வாங்குனீங்க, இதே கொஸ்டின் அப்படியே என்கிட்ட கேட்டான். அவர் நான் சொன்னேன், ஹேண்ட்லிங் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதான் அந்த டிஎன்ஏ ஃபியட்ஸோட இது வந்து
அந்த காலத்தில் ஃபியட் 1100 ரேக் அண்ட் பினியனில் டைரக்ட் ஸ்டியரிங்காக இருக்கும்போது அந்த கார் ஹேண்ட்லராக இருந்தது. அதில் ஹேண்ட்லிங் ஃபோக்கஸ்டாக இருந்தது. அவங்க ஹைட்ராலிக் ஸ்டியரிங் வரும்போது அவங்க அந்த ஹேண்ட்லிங் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரீசெண்டாக வந்து ஒரு லீனியாக்கும் நாங்கள் வச்சுருந்த புண்டோக்கும் ஒரு ஈகோ இருந்தது இங்கே டவுனுக்குள்ளே. ஒரு லீனியா எப்போ பார்த்தாலும் ஏதர் அந்த ஆள் என்ன ஓவர்டேக் பண்ண நினைப்பார், இல்லை நான் ஓவர்டேக் பண்ண நினைப்பேன். இதெல்லாம் வந்து 2010 15 பீரியடுக்குள்ளே நான் சொல்லுது. நீ வந்து புண்டோ லினியா வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து அவ்வளோ ஹேண்ட்லிங்னா அப்படி ஒரு கனெக்ட் இருக்கும். புண்டோவோட ஹேண்ட்லிங் தெரியணும்னா நீங்கள் ஒரு ஹில்ஸுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லுவோம். இப்படி வந்து டிஎன்ஏ இருந்தது. ஆனாலும் ஃபோர்டு வந்து ஒரு கம்ப்ளீட்னஸ் அதில் இருந்தது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். எனக்கு ஃபோர்டு கொஞ்சம் கூட பிடிச்சது. ஆனால் இன்றைக்கும் அந்த புண்டோவையும் நீ வந்து ஃபிகோவையும் கம்பேர் பண்ணால், ஃபஸ்ட் ஜென் ஃபிகோவை நீ கம்பேர் பண்ணால், இந்த கார்ஸ் எல்லாமே வந்து புண்டோ ஒரு ஸ்டெப் மேலே தான் ஹேண்ட்லிங்கில். அப்போ டிஎன்ஏ இருந்ததா, அப்புறம் ஃபோர்டு வந்தது, அப்புறம் சுசுக்கி வந்து எஃபிஷியன்சி, ரிலையபிலிட்டி இருந்து. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஹோண்டா நம்ம ஹோண்டா யூஸ் பண்ணோம். ஹோண்டா ஆக்சுவலி ஹோண்டா என்ன இந்த கேம்ல ஹோண்டா வருது. இந்த கேம்ல இருந்தெல்லாம் ஹோண்டா ஒதுங்கினதுக்கு காரணமே இதை செட் பண்ணதே அவங்க தான். ஆனால் இப்போ அதாவது இந்த ஹோண்டாவோட என்ஜின்ஸோட அந்த ஐவிட்ட கிக்கின் ஆகிறது, ஸ்ட்ராங்கான மிட் ரேஞ்சுன்னு சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம ஒரு சினாரியோ பேக்லேயே போவோமே, இன்றைக்கி நம்ம எல்லாருமே இப்போ கேட்குற எல்லாருமே ஹைவேஸ் டிரைவ் பண்ணுறவங்க. அன்னைக்கு ஹைவேஸ் டிரைவிங்னு சொல்கிறது வந்து ஒரு ரேரஸ்டான அக்யூரன்ஸ். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவோம், லாங் டிரைவ் போனாலே பஸ்ஸோ ட்ரெயின்லேயோ போயிட்டு இருப்போம். சிட்டிக்குள்ளே சின்ன சின்ன ட்ரிப்ஸுக்கு மட்டும் ஓட்டும். ஒரு டிரைவரை வந்து ஜாய்ஃபுல் ஆக்குறதே ஹைவேஸில் ஒரு காரை கொண்டு நம்ம வந்து கார்னர்ஸில் த்ரோ பண்ணுவோம், ரவ் பண்ணி ஓட்டுவோம். அதாவது நான் எல்லாம் வந்து அடுத்து ஹைவேஸ் வந்து நாளைக்கு ஒரு ட்ரிப் இருக்குன்னு சொன்னால் இன்றைக்கே நான் மனசெல்லாம் அப்படியே ஒரு இதில் இருக்கேன், நாளைக்கு நம்ம ஹைவேல ஓட்ட போகிறோம். கார்ஸ் வந்து ப்ரீத் பண்ணி ஓட்டும். இந்த ப்ரீத் பண்ணுற இந்த நேரம் நீ இந்த ஐவி டெக்கெல்லாம் அன்னைக்கு கிக்கின் பண்ணும்போது நம்மளை தெரியாமல் நம்ம இதில் வந்து பிரெயின் எல்லாம் வேறு ஸ்டைலுக்கு போயிடும். அட்ரிலின் ரஷ் வரும், அதெல்லாம் வேறு ஸ்டைல் இருக்குது. நம்ம எங்கே தெரியுமா போய் வந்து இந்த 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 தீம் பார்க்ஸ்ல எல்லாம் போய் சில ரைட்ஸ் முடிக்கும் போது சில ஃபீல் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஹோண்டா அப்சல்யூட்லி ஹோண்டாவோட அதுலேயும் அந்த என்ஜின் நீ சிட்டியோட கரெக்டாக சொல்ல போனால் சிட்டியோட செகண்ட் ஜென் எனக்கு பெருசாக பிடிக்காது, பயங்கர ப்ளஷ்ஷாக இருக்கும். ஆனால் அதனால வந்து அது ரைடில் தேர்ட் ஜென் சிட்டி அந்த ஒரு பேராமெட்ரிக் கிரில் அவங்களுக்கு இருக்கு. அதில் தேர்ட் ஜென் சிட்டி எல்லாம் வந்து நீ ரவ் பண்ணி ஓட்டினேன்னா அந்த நாச்சி கியர்ஸ் டக்கு டக்குன்னு சவுண்டோட இவ்வளோண்டு ஸ்பேஸில் தான் அந்த கியரை ஸ்லாட் ஆகும். ஃபோர்த் ஜென் வரைக்கும் தேர்ட் ஜென் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம ரீசெண்டாக எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது ஒரு தேர்ட் ஜென் சிட்டி வச்சிருந்த ஒருத்தர் 2 லட்சம் கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டு இன்னைக்கு ஸ்டாக்காக வச்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். எனக்கு அந்த கிரே கலர் பிடிக்கும். அந்த மாதிரி கார்ஸ். அப்போ இதில் எங்கேயுமே வந்து உனக்கு யாருக்கும் வந்து இன்கம்ப்ளீட்டாக கார்ஸே வாங்கல. ஜாப்பனீஸும் ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஸ்டைலில் ஒரு இதில் இருந்து இப்போ ஸ்கோடா ஃபோக்ஸ்வேகன் இப்போ மாதிரி இல்லாமல் அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் அங்கே தான் அந்த ஒரிஜினல் ஜெர்மன்ஸ் அவங்க இருந்தாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் இண்டோ ஜெர்மன்ஸ் இல்லையா. அன்னைக்கு வந்து இப்போ நம்ம வந்து இப்போ இது ரெண்டுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் நமக்கு அந்த ஃபீலிங். நேரமாக ஸ்கோடா ஹேண்ட்லிங்னா இது ஸ்கோடா ஹேண்ட்லராக இருக்கும், வெண்டோ வந்து கம்ஃபர்ட் கம் ஹேண்ட்லராக இருக்கும். அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸை நீ லைவாக ஃபீல் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீ பார்த்தேன்னா ரேப்பிட் வருது, வெண்டோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்கும்போதே ரேப்பிட் வருது. ரேப்பிடில் என்ன டிஃப்ரென்ஸ் வேணும்னா ரேப்பிட் ஃபஸ்ட்டு ரேப்பிட் ஓட்டும்போது தான் அது இன்னும் இதை விடைக்கும் பயங்கர என்கேஜிங்காக இருக்கும் ஓட்டுறதுக்கு. அந்த ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு நல்ல ஸ்டியரிங்கில் ஃபீல் ஆகும். என்ஜின் எல்லாம் சிமிலர் தான், ஆனால் வந்து அந்த சஸ்பென்ஷனோட டியூனிங், அந்த ஸ்டியரிங்கில் உள்ள கேலிப்ரேஷன், அந்த பிரேக்ஸில் உள்ள டிஃப்ரெண்ட் இத்தனைக்கும் ஒரே அசம்பிளி லைனில் தான் வரும். ஆனால் அந்த ரெண்டே டிஃப்ரென்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம அந்த காலகட்டம் உண்மையிலேயே நல்ல காலகட்டம். அதுக்கப்புறம் நீ எஸ்யூவிஸ்ன்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தை நம்ம பேசணும். அன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் இருந்த எஸ்யூவிஸ் எல்லாமே ஒரிஜினல் எஸ்யூவிஸாக இருந்தது. இதே கிடையாது. இந்த ஸ்கார்பியோனா ஸ்கார்பியோவாக இருந்தது. அன்னைக்கு குளோபல் எஸ்யூவிஸ் நிறைய இருந்தது. சஃபாரி இருந்தது, மிஸ்துபிஷி பஜிரோ இருந்தது. இந்த பஜிரோ ஸ்போர்ட்டெல்லாம் ஏன்னா நாங்கள் இப்போ ஏன் பஜிரோ ஸ்போர்ட்டை பேசுகிறோன்னா இதை கடைசியில் கொண்டு நம்ம கனெக்ட் பண்ணோம். பஜிரோ இருந்தது, பஜிரோ ஸ்போர்ட் இருந்தது. அதாவது எல்லாமே அதோட ஒரிஜினாலிட்டியில் அப்படி அப்படி இருந்துட்டு இருந்தது. எண்டவர் இருந்தது, கேப்டிவாக இருந்தது. ஈவன் நம்ம ஒரு விஷயம் பார்த்தியா, நம்ம அதை சி செக்மெண்ட் டி செக்மெண்ட்டை கனெக்ட் பண்ணலாம். இந்த டி செக்மெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஏன் டி செக்மெண்ட்ஸ் நம்ம பேசணுன்னா நான் அதே இதுக்கு கூட கொண்டு வரேன். இ அண்ட் டி செக்மெண்ட்டே பாரு, இல்லை டி செக்மெண்ட்டே பாரு. சிவிக் ஆகட்டும். நம்ம ரீசெண்டாக பெங்களூரில் இவன் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தான், ஆப்ட்ரா. அதாவது
அமெரிக்கன் கார்ஸ் வந்து இந்தியாவில் சக்ஸஸ் ஆகாததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒன்று வந்து ஹியூஜாக இருந்தது அந்த கார்ஸ், இன்னொன்று பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ஜின்ஸாக இருந்தது, 2 லிட்டர். அதில் வந்து டிசிடிஏ இருந்தது, விசிடிஏ இருந்தது. அப்புறம் அவங்களோட பெட்ரோல்ஸுக்கு வந்து ஒரு மானிக்கர் இருக்குமே, அது இதே மாதிரி ஒரு ஸ்லாங்கில் தான் இருக்கும். ஆப்ட்ரா மேக்னம்ல எல்லாம் வரும். டக்குன்னு ஒரு வரல, அது நான் உனக்கு தேடி தரேன். அந்த பெட்ரோல்ஸ் வந்து ஓட்ட சூப்பராக இருந்தது. நம்ம விவிடிஐ மாதிரி அவங்கக்கிட்ட ஒன்று இருந்தது, அது இதே மாதிரி ஒரு ஸ்லோகனில் தான் வரும். ஓட்டுறதுக்கு அப்படி ப்ரீஸாக இருக்குது, ஆனால் எக்கனாமிக்கல் 8 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். அந்த பெட்ரோல் 1.6 பெட்ரோல் எல்லாம் இருந்தது. அந்த எஸ்ஆர்வி எல்லாம் அதை சாப் பண்ணி தான் எஸ்ஆர்வி லிமிடெட் எடிஷன் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அப்படி அந்த பீரியட் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருந்தாங்க. நீ இந்த சப்-4 மீட்டர்னு உள்ள இந்த கேட்டகரி வந்த உடனே பாரு, இந்த ஒவ்வொருத்தரோட டிஎன்ஏயும் ஸ்லோவாக அழிஞ்சிட்டே வந்தது. நம்ம வந்து என்னன்னா ஒரு 10 வருஷத்துல நடந்த டிரான்சிஷன் இது யாரும் நோட்டீஸ் பண்ணல. இது ஸ்லோவா கிராஜுவலா ஒவ்வொன்னா அழிஞ்சு இன்னொன்று புதுசாச்சு. எவல்யூஷன் சொல்லக்கூடியது வந்து இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு நம்பர்ஸ்ல இவால்வ் ஆகிருக்கு. இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆச்சுது, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இண்டஸ்ட்ரி வந்து ஹியூஜாக க்ரோ ஆச்சு, சேல்ஸில் க்ரோ ஆச்சு, சேல்ஸில் ரெவென்யூவில் மார்க்கெட்டில் எல்லாமே க்ரோ ஆச்சுது. நீ வந்து டீலர்ஷிப்போட பெர்ஸ்பெக்டிவ்ல நீ பார்த்தேன்னா அந்த டீலர்ஷிப்போட லுக் அண்ட் ஃபீல் மாறுச்சு, கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் மாறுச்சு. ஹாட் பெவரேஜ், கோல்டு பெவரேஜ்னு சொல்லி, ஹாட்டுன்னு அந்த ஹாட்டில் நம்ம போய் ரிசீவ் ஆகிற நேரம் வந்து இது பண்ண நம்மளை க்ரீட் பண்ணுற விதம் இருக்குது. ப்ளஸ் வந்து சர்வீஸ் சென்டர்ஸில் லான்ச் ஆகட்டும், சர்வீஸ் பேஸ் ஆகட்டும், டெக்னாலஜி ஆகட்டும், அப்படி எல்லாமே ஆன் பார் வித் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து. ஆனால் குளோபல் கார்ஸை நம்ம மிஸ் பண்ணோம். அந்த அந்த கோல்டன் பீரியட் வந்து ஏன்னா ரீசனாக நம்மளை ஃபாலோ பண்ணுற மோட்டோ ஃபேமுக்கு தெரியும். ஆக்சுவலி வந்து நான் பேசிக்கலி எனக்கு பழைய கார்ஸ் பயங்கரமாக பிடிக்கும். ஆனால் இடையில கொஞ்ச நாள் வந்து நம்ம மோட்டோ வேகன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் புதிய கார்ஸ் ஓட்டும் போது நம்மளும் ஒரு கட்டத்தில் இந்த பழமையை பேச முடியாத ஒரு கட்டத்தில் இருந்தோம். அப்படி 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 நம்ம இந்த நியூ ஜென் கார்ஸுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்தோம். ஆனாலும் நம்ம நியூ ஜென் கார்ஸ் எனக்கு பர்சனலி பிடிக்கல. ஆனால் இப்போ நாங்கள் ஒரு டீமாக சுற்றிட்டு இருக்கோம். நாங்கள் நிறைய பழைய கார்ஸ் ஓட்டும் போது ஆட்டோமேட்டிக்கலி நம்ம பழைய கார்ஸுக்குள்ளே போயாச்சு. இப்போ வந்து இந்த பழைய டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிற பெட்ரோல்ஸு, பழைய டீசல்ஸு, அதுலேயும் அந்த கம்ப்ளீட் கார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு டிசைனருக்கே அதில் வந்து ஒரு லேவிஷான டிசைனிங் ஸ்கோப் இருந்தது. அந்த டிசைனருக்கு வந்து எல்லாரும் கரெக்டாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. டிசைனர் வந்து இங்கேருந்து ஒரு க்ரீஸ் லைன் எடுத்துகிட்டு போனால் அது அங்கே எங்கேயோ போய் ஒருத்தர் கனெக்ட் ஆகிருக்கும். இங்கேருந்து ஒரு வெய்ஸ் லைன் போனால் அது டெயில் லேம்பில் போய் கனெக்ட் ஆகிருக்கும். டிஎல்ஓவில் பார்த்தேன்னா இங்கே ஒரு குவார்டர் கிளாஸ் இருந்தால் அங்கே ஒரு குவார்டர் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும், எங்கள் பில்லர் முடிச்சு. ஆனால் இங்கே இன்னைக்கு டிசைனருக்கு என்ன தெரியுமா, ஃப்ரெண்டை எப்படியோ ஒரு சுருக்கி டிசைன் பண்ணி முடிச்சுட்டு பேக்கு போய் பிஸியாக முடியணும். அங்கே போய் இங்கே 4 கட்டு, அங்கே 4 கட்டு, இங்கே ஒரு இது. நான் இடையில யோசிச்சுட்டு இருந்தேன், ஒருவேளை இது கூட இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா பழைய கார்ஸ்ல பெருசா நமக்கு ஒன்றுமே இருக்காது, எல்லாம் ஸ்ட்ரைட்டா. இப்போ இந்த பேனல்ஸ்ல இவ்வளோ டிஃபரன்சியேஷன் இவங்க பண்ணும்போது அந்த ஏன்னா இந்த சைபர் ட்ரக்ல இந்த இஷ்யூ வந்து அவங்களுக்கு அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து என்ன வந்தாலும் அதை பண்ணவே முடியாது. எட்ஜி, ரொம்ப எட்ஜி. இப்போ இந்த எட்ஜி டிசைன்ஸ் வரும்போது கண்டிப்பா அந்த இருக்கலாம். அப்போ நம்ம இப்போ பார்த்தோம்னா இப்போ நீ வந்து சப்-4 மீட்டருக்கு நம்ம வந்தாச்சுன்னு வச்சுப்போம். நம்ம இப்போ ஓல்டு கதைக்கு பேசணும், இன்னும் நிறைய கார்ஸ் உண்டு, அதுக்குள்ளே போனால் அது வெளியே வர முடியாது. ஃபஸ்ட் ஜென் டிசைர் வந்து ஒரு இன்னோவேஷனாக நம்ம பார்த்தோம். அதாவது இந்தியாவில் வந்து செதான்ஸுக்கு வந்து அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது பாரு. இந்தியா வந்து இப்போ நம்ம மோட்டோ வேகனோட ஃபஸ்ட்டு கார் ரிவ்யூவில் வந்து இன்ட்ரோ எழுதுனதை வந்து நான் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்தியன் கார் மார்க்கெட் ஹேஷ்பேக்கோட மார்க்கெட். பழைய வீடியோஸ் பார்த்தா அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் எல்லா வீடியோஸ். ஏன்னா அன்னைக்கு இருந்த மார்க்கெட் இன்னைக்கு ஹேஷ்பேக் அங்கிருந்து இறங்கி கீழே வந்தாச்சு. அப்போ நீ வந்து ஒரு ஹேஷ்பேக்கில் இருந்து ஒரு பையர் அப்கிரேட் ஆகும்போது அந்த ஹேஷ்பேக்லேருந்து எங்கே போனோம், சி செக்மெண்ட் செதான்ஸுக்கு போனோம். இந்த சிட்டி, இந்த லீனியா, இந்த வெர்னாக்குள்ளே தான் போனோம். இதுக்கு இடையில ஒரு பெரிய கேப் இருந்தது. ஏன்னா இந்தியாவில் வந்து ப்ரீமியம் ஹேஷ்பேக்ஸ் எப்போவுமே பெருசாக சக்ஸஸ் ஆகலை. ப்ரீமியம் ஹேஷ்பேக் ஸ்டோரி லைன் நம்ம ஏதோ ஒரு பாட்காஸ்ட் பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த டிசைர் வருது, ஃபஸ்ட் ஜென் டிசைர் வருது. ஃபஸ்ட் ஜென் டிசைர் உண்மையிலே ஒரு இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்.
ஆனால் எனக்கு பிடிக்கல. நான் அது வந்து எங்கள் வீட்டில் அதை வாங்க நின்ன கதையும் அதை நான் வந்து வேண்டான்னு சொல்லி பிரச்சனை பண்ண கதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். எனக்கு அந்த கார் உண்மையிலே பிடிக்காது. ஏன்னா ஸ்விஃப்ட் வந்து ஒரு டைம்லெஸ் கான்செப்ட். அதை கொண்டு போய் பேக்கில் ஒரு பெட்டி எல்லாம் டிசைன் பண்ணி, ஆனால் இந்தியாவில் அதோட தலையெழுத்தையும் மாறுச்சு. இந்தியன் பையர்ஸ் வந்து 6 மாதம் 1 வருஷம் காத்திருந்து டிசைரை வாங்கி டிசைர் சக்ஸஸ் ஆச்சு. இது வந்து சப்-4 மீட்டர் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த சப்-4 மீட்டர்னு சொல்லக்கூடிய ஒன்று உள்ளே வந்து இந்த டிசைர் என்ன பண்ணிச்சுன்னு நினச்சிப்பாரு. செகண்ட் ஜென் டிசைர் நினச்சிப்பாரு. ஸ்விஃப்டோட செகண்ட் ஜென் ஸ்விஃப்டோட ஃப்ரண்ட் அண்டும் பி பில்லர் வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். உள்ள ஃபஸ்ட் ஜென் டிசைர் செகண்ட் ஜென் ஸ்விஃப்ட் வந்து ஆல் பிளாக்காக இருந்தால் இது பீஜாக இருக்கும். அந்த கலர் டிஃப்ரென்ஷியேஷனை கொண்டு வந்துட்டு பின்னாடி கொண்டு போய் அதை ஒரு கட் அவுட் பண்ணி வச்சாங்க. அது உண்மையிலேயே வந்து கார் நம்பர்ஸ் வித்துதான்னு கேட்டால் இதை விடைக்கு நிறைய நம்பர்ஸ் வித்துது. அது என்னன்னா இப்போ நமக்கு அது பார்த்து பார்த்து பழகுச்சு. அது வந்த டைம் அது ஒரு கான்ட்ரவர்சி. அது என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னே யாருக்கும் புரியல. எதுக்கு இப்படி ஒரு சின்ன அதோட பூட்டை நீ பார்த்தேன்னா இப்படி ஒரு மடங்கி அப்படி வந்து முடியும். அந்த பூட்டுக்கான அந்த ஒரு ஸ்பேஸே அதில் இருக்காது. இப்படி அதை ஆரம்பிச்சது 2012 பீரியட்ல இருந்து. அதாவது இதுக்கெல்லாம் காரணம் நீ பார்த்தேன்னா இன்னொன்று நம்ம இதுக்கு ஆதி காலத்தை கூட கனெக்ட் பண்ணணும். இதெல்லாம் ஆரம்பிச்சது யார் தெரியுமா? டாட்டாவோட இண்டிகோ வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. எனக்கு இண்டிகோவில் பிடிச்ச ஒரு சீரீஸ் வந்து எக்ஸல்னு ஒரு இண்டிகோ இருக்கும். ரீசெண்டாக திருவனந்தபுரத்தில் நமக்கு ஃப்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது நான் காட்டி பேசிட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு டாப் அண்ட் எடிஷன் வந்தபோது டைகார் என்ஜினோட வந்தது. நம்ம பீப்புள் பார்க்குறவங்களுக்கு தெரியும். எனக்கு ஞாபகம் கரெக்ட்னா 1.4 டர்போவில் டைகார். பின்னாடி ஹெட்ரெஸ்ட்டில் வந்து டிரைவரோட ஹெட்ரெஸ்ட்டுக்கு முன்னாடி டிவி, பார்சல் ட்ரே, அது லைட்டாக ஒரு மான்சாய்க்கு ஷேப், அந்த ஷேப்பில் எல்எக்ஸில் இருந்து அதை ஒரு வேரியண்ட்டை பிரேக் பண்ணி எக்ஸல்னு எடுத்திருந்தாங்க. அலாய் வீல்ஸோட இருந்தது. புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது. ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் எல்லாம் இருந்தது. அந்த காரை இவங்க சாப் பண்ணி தான் சிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய செதானில் வந்து இதில் தான் முன்ன மாருதி என்ன பண்ணிச்சு, ஸ்விஃப்ட் செகண்ட் ஜென்னை வந்து டிசைரை வந்து கட் பண்ணி இங்கே இருந்து ஆரம்பிச்சாச்சு. அப்போ ஒரு இடத்துல இருந்து கட் பண்ண தொடங்கியாச்சு. பார்த்தியா, கட் பண்ணி இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒவ்வொரு குளோபல் காரும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாததுக்கு இது காரணம் ஆச்சு. இப்போ எவ்வளோ கார்ஸை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம்னு பாரு. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் சன்னி போச்சுது, போலோ போச்சுது. போலோ ஏன்னா குளோபல் போலோ வந்து 4.2 மீட்டர்ஸுக்குள்ளே இருக்குது, இங்கே வரவே இல்லை. எத்தியோஸ் போனதுக்கு அது ஒரு காரணம். யாரிஸ் என்ன நினச்சிப்பாரு, யாரிஸ் ஆக்சுவலி அவங்க ஒரு ப்ரைஸிங் இது பண்ணாலும் ப்ரைஸ் கரெக்ஷன் பண்ணாங்க. ஆனால் இந்தியாவில் அந்த காருக்கான தேவை அங்கே வரல. ஏன்னா இங்கே ஆல்ரெடி சப்-4 மீட்டர் எஸ்யூவிஸ்னு ஒரு செக்மெண்ட் வந்தாச்சு. லோகன் அது திருப்பி வெரிட்டோ ஆச்சு. பிஏ வெரிட்டோ மேனன் எல்லாம் ஆடெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, காணாமலே போச்சு. லினியா புண்டோ எல்லாம் அந்த பீரியடில் நான் ஏன் இருக்கணும்னே தெரியாமல் நின்னதே இங்கே அந்த எஸ்யூவி எவல்யூஷன் தான். அந்த சப்-4 மீட்டர் எல்லாருமே சப்-4 மீட்டருக்குள்ளே வந்தாச்சு. எக்கோ ஸ்போர்ட்டோட பீரியட் வந்தது. இந்த 4.2 மீட்டரில் டஸ்டர் வந்தது. அதெல்லாம் சி செக்மெண்ட் அழிச்சது. நம்ம வந்து செதான்ஸ் அழிஞ்சு தான் எஸ்யூவிஸ் க்ரோ ஆகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஒரு பாட்காஸ்ட் பேசியிருப்போம். மேபி ஒரு 10க்குள்ளே பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசினது. அப்போ இந்த கதையெல்லாம் பேசணும். அப்போ இதெல்லாமே எல்லா குளோபல் கார் போச்சு. ஜாஸ்னு ஒரு ப்ராடக்ட் இருந்து பாரு. ஜாஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சப்-4 மீட்டர்ல ஒரு எஸ்யூவி ஹோண்டா இப்போ காமெடியா இருக்கு. அந்த டைம் அன்னைக்கு ஹோண்டாவோட லைன் அப் பண்ணி நினைச்சு பாரு. ஜாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜென் ஜாஸ் நான் சொல்லலை, செகண்ட் ஜென் ஜாஸ் சொல்றேன். சூப்பரான ப்ராடக்ட். அதில் மேஜிக் சீட்டு, 1.2 பெட்ரோல், சிவிடி, 1.5 டீசல், கம்ப்ளீட் பேக்கேஜ். சன்ரூஃப் கேட்டவனுக்கு சன்ரூஃபும் இருந்தது. பேக் சீட் அவ்வளோ, அதாவது அந்த ஜாஸோட பேக் சீட் மாதிரியெல்லாம் ஒரு சீட்டை நீ பார்க்கவே முடியாது. தை சப்போர்ட்டா ஹேட்ச் பேக்கில் அவ்வளோ ஸ்பேஸ் நம்ம வாய்ப்பே இல்லை. இப்போ உள்ள ஒரு 18 lakhsக்குள்ள ஒரு காரில் அந்த மாதிரி ஸ்பேஸ் கிடையாது. சிட்டி அப்படி இருந்து சிட்டியோட சேல்ஸ் எல்லாம் ஏன் அழிஞ்சது? இந்த சப்-4 மீட்டர் இந்த இது வந்ததில்ல தான். அப்புறம் நீ பார்த்தேன்னா கிக்ஸ் எல்லாம் ஒரு பீரியடில் பர்சீவ் ஆகாத போனது இந்த சப்-4 மீட்டர்ஸ் தான். டஸ்டர் ஒரு கட்டத்தில் போய் நின்னது அப்படி தான். எஸ்கிராஸ் இருக்கும்போது எஸ்கிராஸோட வேல்யூ யாருக்குமே தெரியல. ரீசன் இந்த சப்-4 மீட்டரோட க்ரோத் தான். ஏன்னா கிராண்ட் விட்டாரா இருந்தாலும் எஸ்கிராஸ் வந்து அது ஒரு நீஷ் ஸ்டெப்பு மேலே தான். அது ஒரு நீஷ் தானே. நீ வந்து எஸ்கிராஸ் விற்காது, ஆனால் பிரஸ்ஸா விற்கும். ரெண்டு ஒரே சேசி. எல்லாம் SX4 விற்காது, இங்கே டிசைர் விற்கும். நீ வந்து எஸ்கிராஸ் பிரஸ்ஸாவையும் நான் முன்னாடி சியாஸ் விற்காது, டிசைர் விற்கும். லாஜிக்கே இல்லை பத்தியா. அதான் அந்த அதுக்கு எல்லாம் இந்த இந்த ஸ்கேல் தான் வித்தியாசம். நீ வந்து ஹியூண்டேல நீ பாரு. ஹியூண்டேல வந்து எக்ஸண்ட் ஒரு சீசன்ல வித்துட்டே கிடந்தது. வெர்னா எல்லாம் சேல்ஸ் டவுன் ஆச்சு. வெர்னா நீஷா போக ஆரம்பிச்சது.
அப்போ பீப்புளை நம்ம தப்பு சொல்ல முடியாது. பையிங்கில் நம்ம இப்போ நம்மளானாலும் நமக்கு எது வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும்போது வாங்கியிருப்போம். இப்போ நம்ம மோட்டார் ஃபேமிலியில் கொஞ்சம் பேர் நீங்கள் எக்கோஸ் போட்டு தானே ஓட்டிட்டு தெரியுங்கிறீங்கன்னு கேட்பாங்க. உண்மையிலே நம்ம வேல்யூக்கு அன்னைக்கு வாங்கினோம். அந்த பட்ஜெட்டில் ஒரு ஹேண்ட்லர் வாங்கினோன்னா வேறு சாய்ஸே இல்லை. நாங்கள் அதில் எஸ்கிராஸ் வச்சுருந்தோம், கிக்ஸ் வச்சுருந்தோம். நம்ம கண்டிஷனில் நம்ம வந்து இந்த பிரஸ்ஸாவையும் எஸ்கிராஸையும் கம்பேரிசனில் நான் அப்போவே நினைப்பேன், பிரஸ்ஸா உடைக்கும் பை ஆல் மீன்ஸ் வந்து எஸ்கிரா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஸ்டியரிங் வெயிட்டடாக இருக்கும், 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கரெக்டாக இருக்கும், பின்னாடி சீட்டு, அந்த வெயிட்டு, பூட்டு இத்தனைக்கும் ஹைவே டிரைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் எஸ்கிராஸை யாரும் மனுஷனாகவே மனுஷது கிடையாது. ஒரு கட்டத்தில் எஸ்கிராஸ் வந்து இப்போ ஜிம்னி மாதிரி ஆயிருந்தது, ஆல்மோஸ்ட் ஒரு டேங்க்டு ஸ்டைலில் இருந்தது. இப்படி தான் அந்த மார்க்கெட் அந்த பீரியடில் நான் சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு 2012 to 15 மார்க்கெட் பயங்கரமாக க்ரோ ஆச்சுது. இதில் கிராஸ் ஓவர்ஸில் க்ரோ ஆச்சுது. ஆனால் இங்கே உள்ள எல்லாரையும் ஒரு அட்டத்துலேருந்து கில் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தது. நிறைய கார்ஸ் இப்போ நீ வந்து போலோ அடுத்த ஜென்னுக்கு அவன் பிளான் பண்ணாதது என்னது, வாய்ப்பே இல்லை. இங்கே ஒரு அடுத்த ஜெனரேஷன் கொண்டு வர ஸ்கோப்பில் ஃபேபியா நமக்கு வந்து ரீச் ஆகலை. எவ்வளவோ நல்ல குளோபல் கார்ஸ் நமக்கு வரவே இல்லை இந்தியன் மார்க்கெட்டில். நீ பார்த்தேன்னா நிறைய காமிக்கான கார்ஸ் எல்லாம் நம்ம அந்த பீரியடில் பார்த்தோம். அதெல்லாம் சொல்லிட்டு தான் போனோம். சைலோவா, குவாண்டோவா பார்த்தோம், நியூ ஸ்போர்ட்டா பார்த்தோம், அந்த வெரிட்டோ வைவா பார்த்தோம். இப்படி இந்த அதாவது ஒரு கேவி 100 ஒரு ப்ராடக்ட் வந்தது. டிசைனர்ஸை வந்து இதை பண்ணி தான் ஆகணும்னு ஒரு நெருக்கடி கொடுத்து இந்த 4 மீட்டருக்குள்ள இந்த கார்ஸை எல்லாம் கொண்டு வந்து ஒரு காமெடியாக தான் இருந்தது. 300 இன்னைக்கு அந்த டிசைன் அப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு இருந்தது. 300 பூட் ஸ்பேஸுக்கு இன்னைக்கு சொல்யூஷன் இல்லை. நம்ம 400 300 பேக் டு பேக் விட்டா அது பெர்ஃபெக்டாக இருக்கு. அப்படி நம்ம பார்த்தோன்னா இது எல்லாமே வந்திருக்கு. டேனி சொன்ன பாயிண்ட்டுக்கே நான் வரேன். அதாவது எல்லா பிராண்ட்ஸ் அதோட ஒரிஜினாலிட்டி கலந்து இப்போ இருக்கிற சப் 4 மீட்டர்ஸில் இப்போ நம்ம டக்குன்னே வருவோமே. இப்போ நாங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்தோம். ஹான்சன் நம்ம எண்ணும்போது எவ்வளோ இருந்து 1 2 21 கார்ஸ் வந்து இன்னைக்கு சப் 4 மீட்டரில் இருக்குது. அதாவது சப் 4 மீட்டர் செதானில் அமேஸ், டிகார், டிசைர், ஆரா இருக்குது. அதில் சப்காம்பேக்ட் எஸ்யூவிஸ்னு ஒன்று பஞ்ச், கைகர், மேக்னெட், எக்ஸ்டர் ஃப்ராங்க், C3 டைசர் இருக்குது. சப் 4 மீட்டர் எஸ்யூவிஸில் பிரஸ்ஸா, வென்யூ, சோனட், நெக்ஸான், 3XO இருக்குது. சப் 4 மீட்டர் MPV ஒன்று இருக்குது, ட்ரைபர். அப்புறம் எஸ்யூவிஸில் ஒரிஜினல் எஸ்யூவிஸாக சப் 4 மீட்டருக்குள்ளே இருக்குது. ஜிம்னி இருக்குது, தார் இருக்குது, பொலிரோ இருக்குது, பொலிரோ நியோ இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் ஒரு காம்ப்ரமைஸோடு தான் இருக்குது. நீ வந்து அமேஸ்லேருந்தே நம்ம வருவேன். பலீரோயே சப் 4 மீட்டர் வெளியே இருந்தது. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? சப் 4 மீட்டரில் இன்னைக்கு வந்து அதில் 1500cc டீசல் இன்ஜினை வச்சிருக்கு. 2.5 லிட்டரை கட் பண்ணியாச்சு. அப்போ அது எலிஜிபிள், டேக்ஸ் எலிஜிபிள். 3 சிலிண்டர் பொலிரோ. நீ வந்து ரீசெண்டாக இப்போ வயநாடு ஃப்ளட்டில் நம்ம எல்லாரும் பார்த்தோம். பியூஷோட்டோட XD3P என்ஜின், அந்த என்ஜின் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிச்சுது. நம்ம இப்போ இருக்கிற இந்த எம்ஹாக் கிடையாது. அந்த XD3P எல்லாம் நீ நினைச்சேன்னா அது 4 வீல் டிரைவில் இருந்தது. அது ஒரு பயங்கரமான என்ஜின். 60 PS தான் அது பவர் இருக்கும். ஒரு 120 Nm டார்க் தான் தரும். ஆனால் அது பண்ணாத வேலையே கிடையாது. இப்போ இருக்கிறது ஒரிஜினல் பொலிரோவே கிடையாது. ஆக்சுவலி சஃபாரியை நம்ம கண்டிப்பாக பேசணும். ஏன்னா சஃபாரி ஸ்டாம் இருக்குல்ல, சஃபாரி ஸ்டாம் வந்து நான் உனக்கு தான் நான் அன்னைக்கு அந்த சஸ்பென்ஷனை காட்டி பேசிட்டு இருந்தேன். இல்லை இப்போ நிறைய ரீல்ஸ் எல்லாம் வருது. பழைய சஃபாரி வச்சு இப்போ ஆஃப் ரோடிங். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு மாடல் சஃபாரி இருக்குல்ல, ஃபஸ்ட் அண்ட் சஃபாரிலாம் நிறைய காம்ப்ரமைசஸ் உண்டு. ஏன்னா நீ ஒரு கட்டத்துக்கு மேலே கார் ஒரு மாதிரி ஃப்ரெண்டு தூக்கி பேக்கு தாந்து போகும். பேக்கு அந்த ஆக்சிலே நீ பார்த்தேன்னாலே அதில் வந்து ஒரு 4 ஸ்டட்ஸ் எல்லாம் தெரியும். அதை சஸ்பென்ஷன் ஸ்டெபிலிட்டிக்காக என்னென்னமோ பண்ணி அதை ஒரு பொசிஷன் வச்சுருப்பாங்க. ஆனால் சஃபாரி ஸ்டாம் வந்தபோது இந்த கதை எல்லாமே மாறிச்சுது. ஸ்டியரிங் நல்லா இருக்கும், 400 Nm வேரி கார் வந்தது. எனக்கு உண்மையிலே பயங்கரமாக பிடிக்கும் அந்த கார். ஆனால் அவங்களோட நிகில்ஸால தான் அது அழிஞ்சது. ஒரு 2D இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டத்துக்கு ஸ்பேஸ் இல்லை. அதில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்தது. இன்றைக்கும் நம்ம ஆர்மி வந்து இந்தியன் ஆர்மி அதை இவங்ககிட்ட வாங்கிட்டு இருக்குது, யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற சஃபாரியே கிடையாது. அதுதான் சஃபாரி. நீ ஒன்று நேமுக்குள்ள ஜஸ்டிஃபிகேஷன் சுத்தமாக கிடையாது. அதுதான் சஃபாரி. இப்போ மகேந்திரா வந்து ஸ்கார்பியோ என்னன்னு ஒரு நியூ ஜென் ஸ்கார்பியோ கொண்டு வந்தாங்க. இவங்க உண்மையில் என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? அதே ரியர் வீல் டிரைவ்ல சஃபாரியை வச்சிருந்தா சஃபாரி தான். ஸ்கார்பியோ உடைக்க அன்னைக்கு சஃபாரி ஒரு ஸ்டெப் மேலே தான் இருந்தது. மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கணும். அதுதான் சஃபாரின்னு வந்திருக்கணும். ஹேரியராகவே இருந்துட்டு போட்டோம். அப்படி
ஒவ்வொரு மேனுஃபேக்சரும் இன்னைக்கு ஒரு காம்ப்ரமைஸோட தான் கார் வாங்குறோம். நீ சும்மா ஒன்று பாரு, இந்த அமேஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அமேஸில் நீ பார்த்தேன்னா 1.2 லிட்டர் காம்ப்ரமைஸ். டிகாரில் வந்து டாட்டாவோட ஒரிஜினல் ஸ்பேஸ் இல்லை, அது வந்து ரியரில் 3 பேர் உட்கார வைக்க மாட்டேன். டிசைர் பில்டு குவாலிட்டி இல்லை, சின்ன என்ஜின், டீசல் இல்லை, அது இதுன்னு அது ஒரு கன்ஃபியூஷன். ஆறால் ஹியூண்டாயோட ஒரிஜினல் செதானோட அந்த ஒரிஜினாலிட்டி இல்லை. இப்படி நீ எல்லா ப்ராடக்ட்டையும் சொல்ல முடியும். அப்போ இப்போ இது எங்கே தெரியுமா போய் நிற்கிது? இந்த செக்மெண்ட் இங்கே க்ரோ ஆக போய் நம்ம செக்மெண்ட் எங்கே தெரியுமா வளர்ந்தது? லுக்ரேட்டிவ்னு சொல்லக்கூடிய மிட் சைஸுக்குள்ளே போச்சு. இப்போ நான் இன்ட்ரோவில் பேசினேன் தெரியுமா, கொஞ்சம் பேர் கார் வாங்கணும்னு நினைக்காவ, இவங்க இங்கிருந்து இவங்க வச்சிருக்க இதெல்லாம் கம்ப்ளீட்டான பேக்கேஜ் ஆகும். இல்லை, இவங்க 10-15 வருஷத்துக்கு முன்னால ஒரு 10 லேக்குக்கு ஒரு கம்ப்ளீட்டான காரை வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு 10-15 வருஷம். இப்போ ஒரு 15 லேக் பட்ஜெட்னு பார்த்தா அவங்களுக்கு தை சப்போர்ட் கம்மியாக இருக்கும். பெட்ரோல் இன்ஜின் வேணும்னு போவாங்க. இங்கே ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெட்ரோல்ஸ் இருக்கும், அதை போட்டு நம்ம நெக்கி முறுக்கி தான் என்ன பண்ணணும், 1500 வேலையை பண்ண வைக்கணும். இப்போ எல்லாரும் பவர் டார்க் ஃபிகர்ஸை வந்து ஹையர் பண்ணி சொல்லுவாங்க. முன்னாடி ஏன்ட்ட இருந்த காரை உடைக்கி இதோட இப்போ ஸ்பெக்கை பார்க்கும்போது இது வந்து ஒரு 50 PS கூட இருக்குது, 120 Nm டார்க்கு கூட இருக்குன்னு உண்மையிலே நம்ம நினைப்போம். கதை நேரம் வேற. அது அன்னைக்கு இருந்ததுல பேலன்ஸ்டாக இருந்து, இன்னைக்கு நீ வந்து ரெவ் பண்ணி தான் அவுட்புட் எடுக்கணும். இவ்வளோ ரிலையபிலிட்டி கொடுக்குமான்னு கேட்டால் ரிலையபிலிட்டி கொடுக்காது. இங்கே பேக் சீட் கம்ஃபர்ட் போகிறதா அங்கே ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரியும். ஏன்னா ஒரு ஹேண்ட்லிங்னு சொல்ல ஒரு விஷயத்துக்காக இங்கே ஸ்டிஃப்னஸ் வச்சுருப்பாங்க. நீ இப்போ இருக்கிற பாடி வெயிட் குறைஞ்சிருக்கும், பூட் ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், ஸ்டியரிங்கில் அந்த ஒரிஜினல் வெயிட்டட் ஃபீல் இருக்கா, ஸ்டியரிங்கில் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் இருக்கும். போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு பிடி கூடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பதிலாக அங்கே வேற குறையதான் அங்கே இருக்கு, என்னென்னமோ இருக்குது. பீப்புளை ஏமாத்துறதுக்காக, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. அதாவது நாங்கள் வந்து ஒன்று அழித்து இன்னும் கொஞ்சம் விஷயத்த தந்திருக்கோம்னு சொல்லக்கூடியதில் பேனராமிக் இருக்குது, வெண்டிலேட்டட் சீட் இருக்குது, டியூயல் சோன் ஏசி இருக்குது, ஃபுல்லாக ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, வேற என்ன இருக்குது, பவர்டு சீட் இருக்குது, வெண்டிலேட்டட் இருக்குது. ஆனால் இதுலேயும் யூஸபிள் ஃபீச்சர்ஸ் நமக்கு தேவை தான், நம்ம க்ரோ ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம அதுக்கெல்லாம் எதிர் இல்லை. ஆனால் உண்மையான ஒரிஜினாலிட்டி போச்சு. காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு கார் நீங்கள் வாங்க இதுக்கா சஃபர் மீட்டர்ஸுக்கா டீலர்ஸ் ஹாப்பியாக இருக்காங்க, நம்பர்ஸ் கூடி இருக்குது. கார் பையர்ஸ் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து கம்ப்ளீட்டுன்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த வாங்கும்போது என் காரில் அது இருக்குது, அதில் ஒரு கம்பேரிசன் இருக்குது பாரு. எல்லாரும் அப்படி கிடையாது. அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இன்னொருத்தர் வாங்கியிருக்கிற காரில் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம காரில் இதெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கும் போது அவங்க ஓகே நாங்களும் ஒரு நல்ல கார் வாங்கியிருக்கோம். ஆனால் உண்மையில் இந்த நல்லன்னு உள்ளதுக்குள்ள நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் இல்லாமல் இருக்கோம். நம்ம வச்சுட்டு இருக்கோம். நம்மளும் சேர்ந்துதான் அதுக்கு காரணம். அதில் நம்மளும் வேற வழி இல்லை. இப்போ நீ வந்து இப்போ ஒரு பீரியடா நீ இந்த கார்ஸை வந்து எஸ்யூவின்னு சொல்லும் போதே நமக்கே வந்து ஒரு இது என்ன எஸ்யூவி கிடையாது அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு. ஆனால் நீ வந்து எப்படி சொல்ல முடியும்? பஞ்சில் இருந்து இல்லை, கியூட்டில் இருந்து எஸ்யூவி ஆகும். இப்போ அந்த அங்கே இருந்து எஸ்பிரஸோ, அதாவது நானும் ஜெரோம் அன்னைக்கு அந்த காம்பஸில் திருவனந்தபுரம் போயிட்டு இருந்தோம். அன்னைக்கு நமக்கு ஆஃபீஸ் ஆஃப், நாங்கள் ஒரு வேலையாக போகிறோம். ஒரு ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆகக்கூடாதுன்னு உள்ளதை வந்து ரோட் ரேஜால் பாதிக்கப்பட்ட நான் வந்து உருவாக்குன ஒரு விஷயம். அதாவது நம்ம ரோட் ரேஜில் யாரு கூட இன்டெலிஜ் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் வந்து அந்த 4-வேல ஒரு சிக்னலில் நிற்கும் போது ஒரு எஸ்பிரஸோ வந்து நிற்குது. அதாவது ஒரு ரன்னிங் இதுக்கு வந்து எப்போ அவங்க லாஞ்சுக்கே ரெடியாக நிற்குது, லாஞ்சுக்கு ரெடியாக நிற்குன்னு எனக்கு தெரியாது. சிக்னல் விழுது. நான் எப்போவுமே என்ன பண்ணேன், ஃப்ரெண்டில் நின்றதுனால நான் வந்து டிரைவில் போட்டு, அது ஆட்டோமேட்டிக் தான், டிரைவில் போட்டுட்டு நான் ரவ் பண்ணி, நாங்கள் கொஞ்சம் அவசரமாக போனோம். நாங்கள் ஒரு பார்ட் வாங்க போனது அன்னைக்கு. நான் அப்படி லீனியராக தான் எடுக்கிறேன். லீனியராக எடுக்கும்போது ஏதோ ஒரு சவுண்டு மாதிரி கேட்குதா, இல்லை ஏதோ ஒன்று மூவ் ஆகிறது மாதிரி இருக்குன்னு பார்த்தா அந்த ஆள் என்ன அப்படி பார்த்துட்டு அப்படி லான்ச் பண்ணி போயிட்டே இருக்காரு. அந்த கேட்டன் என்ஜினோட பொட்டன்ஷியல் நமக்கு தெரியும். கேட்டன் வந்து அந்த காலத்தில் கேட்டன் ஆல்டோ லான்ச் ஆன புதுசில் ஸ்கார்பியோ கூட வந்து இது பண்ணி ஏறி போச்சு. இது ஏறுறது கேட்டியா, நாங்கள் லைட்டாக கால் கொடுத்து பார்த்தா அந்த ஆள் விடாமல் ஏறிட்டு இருக்காரு. சரி நமக்கு மிட்ரேஞ்ச் டார்க் இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஏறி போயிட்டோம். அது மறந்தது எங்களுக்கு, அது போச்சு. நாங்கள் சீரியஸான ஒரு டிஸ்கஷன், அந்த பொருள் இருக்கான்னு சொல்லி இங்கே ஃபோன் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அடுத்த சிக்னலில் போய் நின்னா சேம் சினாரியோ. இவர் அங்கேருந்து ஒரு வண்டியை கட் பண்ணி எனக்கு ஃப்ரெண்டில் போய் இழுத்து போயிட்டு இருக்காரு.
அப்போ அவரோட மைண்ட் செட்டை தான் நாங்கள் நினச்சோம். அதாவது அவர் ஒரு எஸ்யூவி ஓட்டுறாரு, நீ எஸ்யூவி தான் வச்சுருக்க, நானும் எஸ்யூவி தான் வச்சுருக்கேன், அப்போ நம்மளுக்குள்ள ஒரு போட்டி. அந்த மென்டாலிட்டிக்கு காரணமே இந்த இதுதான். நீ ஒன்று நினச்சி வர ஜெரோம் கிட்டே இருந்தா அண்ணா, ஜெரோம் ஒரு டைலாக் விட்டான், இந்த ஆள் சப்போஸ் நம்மளை திரும்பி பார்க்கும்போது கை ஏதாவது விட்டாருன்னா இது லேனை தாண்டி 3வது லேனில் போகுண்டு. அவர் விடல, நாங்கள் செகண்ட் சிக்னலை தாண்டும் போது இல்லை நாங்கள் ரீசெண்டாக இதே மாதிரி அந்த கையில் ஒரு வேகனாரை பார்த்தோம். வேகனாரில் 140 வராது, நான் ஃப்ரெண்டில் போயிட்டேன், அதை நீங்கள் காம்பஸில் போயிட்டுருக்கோம், அது 140 போகுது வேகனார். திருப்பி வந்து நம்ம கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க இங்கே ஒரு சம்பவம் நடந்து தெரியுமான்னு. இதுக்கு இந்த ரோட் ரேஜில் எல்லாம் உள்ள இந்த பிரச்சனை எனக்கு தெரியுமா. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு இப்போ ஏன் ஏஜில் இருக்கிற பீப்புள் எல்லாம் வந்து ஒரு 2010 இருந்தெல்லாம் கார் ஓட்டுறவங்களை நினச்சிப்பா. 10க்கு முன்னாடி கார் ஓட்டுறவங்க இந்த ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போஸ் எல்லாம் இவங்கள்ட்ட இது பண்ணும்போது இவங்களை நினச்சி பார்ப்போம், நாங்கள்லாம் எப்படிப்பட்ட என்ஜின் ஓட்டின பீப்புள் தெரியுமான்னு. நீ 1600cc பெட்ரோல்ஸ் ஓட்டி இருக்கிற பீப்புள் எல்லாம் நினச்சி பார்த்தா தான் இப்போ தான் அது எப்படி இருந்துன்னு தெரியும். என்ஜின்ஸில் நம்ம பேசும்போது நான் சொன்ன எக்ஸாம்பிளே இந்த எஸ்ப்ரெஸோ அண்ட் காம்பஸ் கதையில் என்னென்னா, இந்த ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ஜின்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து அந்த பொட்டன்ஷியலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ சின்ன கார்ஸ்லே நமக்கு வந்து பவர்ஃபுல் என்ஜின்ஸ் கிடச்சிருக்கிற ஒரு கம்ப்ளீட்னஸ் யாருக்கு இருக்குது, பையஸ் இருக்குது அந்த ஸ்பெக்கில் பார்க்கும்போது. ஆனால் இன் ரியாலிட்டி அது கிடையாது. இன் ரியாலிட்டி இது எல்லாமே என்னது, சார்ஜ்டு பெட்ரோல்ஸ் இல்லை சார்ஜ்டு டீசல்ஸ். ஆனால் ஒரிஜினல் அந்த காரோட ஒரிஜினல் பாடிக்கு என்ன சொல்கிறது, ஒரு இன்க்ளூசிவ் பேக்கேஜா எல்லாமா சேர்த்து இல்லை. கொரோனாவில் உள்ள பெட்ரோலே நம்மளை உண்மையிலே அந்த காரை நம்ம பேசணும். அதெல்லாம் வந்து 1.8 இல்லாது 1.8 தான். அதாவது எனக்கு ஜாப்பனீஸ் பெட்ரோல்ஸுக்கு மேலே பெரிய அந்த ஹேண்ட்லெஸ்ஸாக இருக்காது அப்படின்னு எல்லாம் ஒரு இம்ப்ரெஷன் இருந்து. ஆனால் அன்னைக்கு இந்த கொரோலாலாம் ஓட்டினதுக்கப்புறம் அதோட, ஏன்னா நான் கொரோலா ஓட்டியிருக்கேன், டீசல் ஓட்டியிருக்கேன், D4D டீசல் வந்து நிறைய ஓட்டியிருக்கேன். ஆனால் இந்த பெட்ரோல்ஸ் மேலே எனக்கு பெருசாக பிடிக்காது. ஆனால் அன்னைக்கு நம்ம ஓட்டின கார்லாம் நீ அந்த பீரியடில் எப்படி இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் இந்த பிரச்சனை தான் என்ன பண்ணுச்சு, அந்த என்டையர் செக்மெண்ட்ஸை கில் பண்ணுச்சு. நீ இன்னைக்கு நினச்சி பாரு, குளோபல் கார்ஸாக இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையும் இது எல்லாத்தோட அடுத்த ஜென்ஸ் இருக்கு. இந்தியாவில் இந்த எஸ்யூவிஸோட ட்ரெண்ட் உருவானது இதுதான். 2010 பீரியட்ல பேசிய எல்லா காரும் இப்போவும் குளோபல் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக அடுத்தடுத்த ஜென்னில் இருக்குது. அடுத்தடுத்த ஜென்னில் எப்படியெல்லாம் இருக்குது, எப்படியும் இருக்குது. அதுக்கு பதிலாக தான் நம்ம இங்கே வச்சிருக்கோம். இங்கே நமக்கு கிராஸ் ஓவர்ஸ் வந்து இருக்கு. எக்ஸ்டர்ன் சொல்லி டேனிக்கு வந்து என்ன தெரியுமா, 2 தடவை ஸ்டார்ட் பண்ணி ரவ் பண்ணி ஆஃப் ஆச்சு ஒரு இன்க்ளைன்ல. நம்ம யூஸ்வலாக ஓட்டியது மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கிளச்சை விட்டா அது ஆஃப் ஆகுது. நான் எடுத்தும் ஆஃப் ஆச்சு ஃபர்ஸ்ட், ஞாபகம் இருக்கேன். நானும் அதை வந்து கேஷுவலாக எடுக்கிற மாதிரி எடுத்தா இவ்வளோதான். அது அந்த லோ ரெண்ட். அப்போ இன்னொன்று இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கூட இருக்குது. நம்ம எக்ஸ்டர்ன்னு சொல்லி கிண்டல் பண்ணல, இந்த BS6ன்னு ஒன்று வந்து பார்த்தியா, அதாவது இந்த ரெகுலேஷன் சொல்லக்கூடியது கார்ஸோட ட்ராக்ஷனை உண்மை, அதாவது நீ வந்து இந்த பிக்கப் ஆகலாம், லோவர் அண்ட் ட்ராக்ஷனை எல்லாத்தையும் கில் பண்ணிச்சு. BS நீ வந்து கம்பேரிசனில் ரீசெண்டாக நம்ம வந்து BS4 BS6 எந்த வெஹிக்கிள் அதை கரெக்டாக ஃபீல் ஞாபகம் இருக்கா, அது எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது பாரு. BS4 பிரச்சனை பிரச்சனை தான், மன்னிச்சு விடலாம். அது ஓகே, ஓரளவுக்கு ஒரு பாலிஷ்டாக இருந்துல. நம்ம இப்போ பேசுறதெல்லாம் BS3 BS3ல எல்லாம் எப்படி இருந்துன்னு 2, 3ல எல்லாம் ஓகேஷாக இருந்து. 4 டேனி சொன்ன மாதிரி மன்னிச்சு விடலாம். ஆனால் இந்த 6 வர போய் தான் இந்த மொத்த இண்டஸ்ட்ரியோட ஸ்டைலை மாற்றி விட்டுச்சு. இப்போ நம்ம எல்லாமே பேசிட்டோமா. அப்புறம் நிறைய நல்ல கார்ஸ் இந்தியாவுக்கு வராமல் போனதுக்கு ஒரு காரணம் இந்த சப்4 மீட்டர்ஸ் எல்லாம் இங்கே உருவாகி இனி இவ்வளோ பேர் இங்கே இருக்கும்போது இனி புதுசாக என்னத்தை கொண்டு இங்கே வந்து நம்ம வைக்க முடியும். 21 பேர் இங்கே இருக்காங்க. அங்கே இப்போ அங்கே இருக்க கார்ஸ் ஒன்றில் ஹேட்ச்பேக்காக இருக்கு, இல்லைன்னா செடான். நீ C3 சொல்லு. நம்ம இங்கே இருக்கிற C3 ஒரிஜினல் C3 கிடையாது. அந்த C3 உண்மையிலே நல்ல C3. மொத்தம் பிரசீலுக்கு வேண்டி செய்து வச்சிருக்காங்க ஒரு C3. இல்லை நீ உண்மையிலே இது ஒரு விஷயத்தை கிராக் டவுன் பண்ண போனா நமக்கு உண்மையிலே நம்ம காரை ஓட்டி தோணாதான். காம்ப்ரமைஸ்டாக தான் இருக்குது எல்லா விஷயம். ஈவன் நீ ஒரு சீசனில் பாரு, இந்த 4 மீட்டருக்குள்ள நம்ம 1200cc பெட்ரோல்ஸை எண்ணெயில் ஓட்டிகிட்டு இருக்கோம் தெரியுமா. உண்மையிலே நீ வென்யூவில் நினச்சி பாரு. இப்போ நம்ம இதை இவ்வளோ நேரம் பேசணும்ல, வென்யூவில் 1.2க்கான பாடியா வென்யூவில் நியாயமாக 1.5 வித் IVT தந்துருக்கணும். அதான் வென்யூ. இப்போ அந்த கொஸ்டின் வரும் 2024ல இந்த சப் 4 மீட்டர் ரூல் வந்து தேவையான
என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸுக்கு தேவை, ஆனா அந்த 1.2 பெட்ரோலை தட்டி தூக்கிறோம். இல்ல அது வந்து இந்த அவங்க இன்டென்ட் பண்ண அது இல்லைண்ணா இப்போ அந்த இன்டென்ஷன் வந்து கிடைக்கல. யாருக்கு பிரைஸ் என்னது 18 lakhs. அதான் நான் சொல்றேன். அப்ப அந்த அஃபோர்டபுள் பட்ஜெட்ல ஒரு வெஹிக்கிள் கொடுக்கின்ற நாம்ஸுக்கு இல்லை தானே. அப்ப நீ இன்னைக்கு நிறைய கார்ஸ் வந்து நமக்கு வந்து பேலன்ஸ்டா இல்லை. இப்போ நான் எக்ஸாம்பிள் வென்யூ தான் சொல்றேன். ஏன்னா வென்யூக்கு இருக்கிற பெரிய தலைவலியே ஒரு பெங்களூர்ல இருக்கிற ஒரு ஃபேமிலி, ஒரு 30s இருக்கிற ஒரு பர்சன், 2 பிள்ளைகள், ஒரு அப்பா அம்மா பெங்களூர்ல இருக்காங்க. அவங்களுக்கு வென்யூ கரெக்டாக இருக்கும். 4 மீட்டரோட அட்வான்டேஜஸ் நம்ம நிறைய பேசணும், அதையும் நம்ம சொல்லலாம். ஈஸியாக பார்க் பண்ணலாம், அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்பேஸ் கம்மியாக எடுக்கும், சின்ன சின்ன பார்க்கிங் லாட்ஸ்ல எல்லாம் விடலாம், அக்ரீட், அதில் எல்லாம் தப்பு இல்லை. வென்யூவில் பெட்ரோல் வாங்கணும்னு சொல்லும்போது அங்கே போய் ஆட்டோமேட்டிக் அந்த சிட்டியில் வாங்கினா 1 லிட்டர் GDA வித் DCT நம்மளே வாங்காதீங்கன்னு சொல்லுவோம். அங்கே போய் வாங்கணும்னா 1.2 வாங்க முடியாது. ஏன் 1.2 எண்ணெயில் இருக்குது. ஆனால் அந்த காரு கரெக்டாக என்ன இருந்திருக்கு 1.5 வித் IVT வச்சிருக்கு. அது அவங்கள்ட்ட இருக்குது, ஆனால் அதை யூஸ் பண்ண முடியாததுக்கு இந்த டேக்ஸ் நாம்ஸ் தான். இப்போ கிரெட்டால இருக்க அதே என்ஜினை கொஞ்சம் டவுன் டியூன் பண்ணி வைக்கலாம், வென்யூல யூஸ் பண்ணி ஒரு 90 PS 100 PSல வச்சுட்டு 144 நியூட்டன் மீட்டர்ல வந்து டார்க்கை வந்து 130 135 140 வச்சாலும் ஓகே தான். டவுன் டியூன் பண்ணா கொஞ்சம் மைலேஜ் கூட கிடைக்கும். இதுதான் ரீசன். இப்படி எவ்வளவு நம்ம சொல்லலாம். நம்ம அப்படியே கிராக் பண்ணா நிறைய கார்ஸை சொல்லிட்டே போகலாம். இல்லை எல்லா கார்ஸ்லையும் இப்போ இந்த sub-4 மீட்டர்ல லுக்ஸை எல்லாம் விட்டால் இந்த என்ஜின்ல தான் மெயின் பிரச்சனை. ஃபியூல் எஃபிஷியன்சியும் இல்லை, பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. இதுதான் பாயிண்ட். ஃபியூல் எஃபிஷியன்சியும் நம்ம இன்டென்ட் பண்ண ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்கல. டர்போ வச்சும் ஃபியூல் எஃபிஷியன்சி இல்லை, பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. இப்போ நம்ம வந்து மோட்டோ வேகனை பொறுத்தவரை நம்ம வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு ஒரு ரேங்கிங் கொடுப்போம். அதுக்கு பிரைமரி ஸ்கேலே வந்து என்ஜின் டிரான்ஸ்மிஷன் தான். இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட வந்து நம்ம சில பிராண்ட்ஸை வந்து அவங்க இன்னும் கம்ப்ளீட்டாக இல்லைன்னு என்ன டாட்டாவை நம்ம சொல்லும்போது டாட்டாவோட 1.2 எல்லாம் சொல்லும்போது ஏன்னா நாங்கள் என்ஜினை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக நீ பார்த்தேன்னா டாட்டாவோட 1.2 TDI 1.2 GDI வரும்போதே நம்ம இதை ஆல்ரெடி பேசணும். இங்கே இருக்கிற குறைய நிவர்த்தி பண்ணி தான் வருது. இந்த குறைன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இன்னைக்கு எல்லா கார்ஸ்லையும் இருக்கிறதே இந்த என்ஜின்ஸை பேஸ் பண்ணி தான். என்ஜின் வந்து அந்த பாடிக்கு கரெக்டாக இல்லை. இப்போ நெக்ஸான்ல எல்லாம் 1.5 எண்ணெய் பெட்ரோல் இருந்திருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. நம்ம இப்போ பேசுறோம்ல, இப்போ கர்வுக்கு அந்த 1.2 வந்து பத்தமான நமக்கு தெரியல. அவங்க கொடுத்த பெரிய கர்வு என்ன சைஸா இருக்குல்ல. நாங்கள் ஆக்சுவலி மோட்டோ ஃபேமிலியை நம்ம முதல்ல சொல்லியிருக்கணும். நமக்கு வந்து ரோட் டெஸ்ட் கிடைச்சா மட்டும்தான் நம்ம கம்ப்ளீட்டான ரிவ்யூ போட முடியும். நாங்கள் வாக் ரவுண்ட்ஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்ல இல்லை. இப்போ கர்வ் எங்களுக்கு ஒரு டே ஃபுல்லாக கிடைக்கணும். அப்புறம் பார்த்தேன்னா இனி அதையும் பசால்ட்டு அதையும் இப்போ நீ பார்த்தேன்னா ஒரு சின்ன டிரைவெல்லாம் எடுத்து நம்ம பண்ணக்கூடியது கிடையாது. ஏன்னா கம்ப்ளீட்டான கார், அது கம்ப்ளீட்டாக புது கார்ஸ். இப்போ பசால்ட் அது C3 ஏர்கிராஸ்னா கூட கர்வ் வந்து நம்ம இனிமே தான் கர்வை ஃபுல்லாகவே டெஸ்ட் பண்ணணும். இப்போ நீ நெக்ஸானோட நியூஜன் வந்த போது எப்படி டெஸ்ட் பண்ணோமோ ஃபேஸ் லிஃப்டட் கார்ஸை நம்ம ஈஸியாக வேலை பண்ணோம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி அதோட மெக்கானிக்கல் இது தெரியும். அப்போ நம்ம வந்து ஜஸ்டிஃபைடாக பேசணும்னா டைம் வேணும். அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். மேபி அடுத்த வாரம் கூட ஆகலாம். அப்படி ஆனாலும் அடுத்த வாரம் தான். அப்படி போலோ புதுஜன் வரல, i30 வரல, ஸ்விஃப்ட் ஸ்போர்ட் வரல, ஃபேபியா வரல. ஃபேபியா புதுசெல்லாம் பார்த்து அதோட ஒரு டெயில் லேம்ப் எல்லாம் பார்த்து ஸ்விஃப்ட் ஸ்போர்ட்னா இப்போ i20 வந்து 15 லட்சத்துக்கு செல் பண்ணியா. இவங்களுக்கு ஒரு 12 லேக்குன்னு இப்போ அந்த ஃப்ரான்ஸில் இருக்க என்ஜினை இதில் வச்சு கொஞ்சம் சஸ்பென்ஷன் எல்லாம் வேலை பார்த்து உண்மையில நல்லா இருக்கும். இவங்க இந்த மாஸ் மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணால் கொஞ்சம் ப்ராடக்டை கையில் வச்சுட்டு ஒரு விஷயம் தெரியுமா, ஃபோர்ட் ஆஸ் அ மேனுஃபேக்சரர், நான் ஃபோர்டை பற்றி பேசாமல் பாட்காஸ்ட்டே இல்லைன்னு சொன்னீங்கன்னா எல்லா பிராண்டை பற்றியும் கண்டென்ட் வந்து நம்ம ஹிஸ்ட்ரியோட வர்றதுனால ஃபோர்டை நான் சொல்லணும். இதில் இந்த sub-4 மீட்டர் நிறைய பேரை வளர்த்துச்சுன்னா நான் ஃபோர்டை அழிச்சுன்னு சொல்லுவேன். ஏன் நான் சொல்லித்தரேன். சென்னையில் உள்ள பிளான்ட் வரைக்கும் இருந்த போது அவங்க செல்ஃப் சஸ்டெயின்டாக இருந்தாங்க. சேல்ஸுக்கும் எக்ஸ்போர்ட்டும் இந்தியன் இதுவும் அப்படி பேலன்ஸ்டாக போயிட்டு இருந்தது. எப்போவுமே ஒரு ப்ராடக்டை நம்பி இருந்தாங்க, அப்படி தான் இருந்தது. இவங்க மாஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வாரேன்னு சொல்லி இவங்க நேரே சனாந்தில் போய் வந்து ஒரு பங்களா வீடும் கட்டி கடத்தை வாங்கி வீடையும் கட்டி வச்சுட்டு அங்கேருந்து 2 ப்ராடக்டை லான்ச் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஆஸ்பேர் வந்தது, அப்புறம் ஃபிகோ வந்தது. நான் வந்து அன்னைக்கு பொன்பாரத் ஃபோர்டு அங்கே போய் ஆஸ்பேரை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஸ்டைல் ஒன்று தெரியுமா, டோரை திறந்து பூட்டெல்லாம் திறந்து பானட் எல்லாம் திறந்து பார்த்துட்டு இருக்கிறது. அன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா லான்ச்சுக்கு நான் சொல்லியிருப்பேன். நினைக்கிறேன் என்ஜின் ரூமை திறந்து நாங்கள் 2 பேர் மட்டும்தான். அது அப்படி திறந்தால் தான் நமக்கு ஒரு லைஃப். பானட்டை திறந்தா அந்த பூட்டை திறந்தா காற்று மாதிரி இருக்குது. டோர்ல எல்லாம் அந்த ஒரிஜினல் வெயிட் இல்லை. நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் ஜென் ஃபிகோ ஃபர்ஸ்ட் ஜென் ஃபியாஸ்டானெல்லாம் நம்ம அந்த ஃபோர்டுக்குள்ளே இருக்கிறது. பானட்டை திறந்து பார்த்தா பானட்டு ஓகேஷாக இருக்குது.
வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் ஓட்டினா டீசல் வந்து ஃப்ரூகலாக இருக்குது. ஆனால் என்னென்னமோ மிஸ் ஆச்சுது. ஸ்டியரிங்கில் அந்த வெயிட்டட் ஃபீல் இல்லை. அது வந்து ஹிண்டே ஸ்டியரிங்காக இருந்து. அதை நான் ரூடா ஹிண்டேன்னு சொல்லலை, அந்த பீரியடில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இன்னைக்குள்ள ஹிண்டேல அன்னைக்குள்ள ஹிண்டே. நான் சொல்லுறது 2015 நினைக்கிறேன், 15 16 டோட்டலாக போச்சு. எல்லா கிரிட்டிக்ஸ் என்ன சொன்னாங்க, ஃபோர்ட் இஸ் கான்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரிஜினல் ஃபோர்டு அங்கே இல்லை. ஃபோர்டு யாருக்கு வேண்டியாக்குன்னு தெரியுமா கொண்டு வந்து? மாஸ் மார்க்கெட்டுக்காரன் வாங்குனாங்களா? வாங்கல. அவங்க அதனால தான் இந்தியாவிலேருந்து போனாங்க. இப்படி நீ ஒவ்வொரு குளோபல் மேனுஃபேக்சரோட, நீ ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடாவோட அவங்க டிஎன்ஏல இப்போ எட்டி எல்லாம் இன்னைக்கு இருக்க வேண்டிய கார் ஏன் இன்னைக்கு கொண்டு வர முடியாது? அந்த ப்ரைஸுக்கு அவங்களால கொடுக்க முடியாது. இன்னைக்கு எட்டியை கொண்டு போய் நீ வந்து வச்சாலும் நம்ம பீப்புள் என்ன வாங்குவாங்க? கிராஸ் ஓவர் தான் வாங்குவாங்க. நான் வந்து அன்னைக்கு ஜிம்னியோட வீடியோட கடைசியில் பேசணும்னு நினைக்கிறேன். உண்மையில் அதுதான் ஒரிஜினல் எஸ்யூவி அந்த கேட்டகரியில். ஆனால் நம்ம என்ன வாங்க மாட்டோம், நம்ம போய் வந்து கிராஸ் ஓவர் தான் வாங்க. இப்படி இது எல்லாமே இண்டஸ்ட்ரியை டோட்டலாக மாற்றிச்சு. ஃபியட்ஸ் போனது இதே ஸ்டோரி தான். இல்லை இப்போ அந்த குளோபல் கார்ஸ் எல்லாம் இந்தியாவில் இருந்தால் ஜிம்னியை வேற மாதிரி பார்த்துருப்பா. நம்ம இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு க்ரோத்தில் இருக்குது, அதில் குறை கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கார்ஸ் எல்லாம் நீ குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தேன்னா எதுவுமே குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் கிடையாது. நான் சொல்கிறேன், இந்த 30 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கிறதுல எல்லா கார்ஸுமே, ஈவன் நீ வந்து ஜீப் வந்து அடுத்த காம்பஸுக்கு இங்கே வயபிலிட்டி இல்லைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே நம்ம வந்து மோனோகாக்கில் அதுக்கு லோவர் எண்டில் உள்ள கார்ஸை ஹியூஜாக வாங்கிட்டு இருக்கோம். 700 வாங்குகிறோம், சஃபாரி வாங்குகிறோம், ஹை ரைடர் வாங்குகிறோம், ஹை கிராஸ் வாங்குகிறோம்னு சொல்லி அந்த கேட்டகரி அப்படியே மாறியாச்சு. இங்கே கொண்டு போய் நீ வந்து இன்னொரு ப்ராடக்டை கொண்டு பிளேஸ் பண்ண முடியாது. நம்ம மார்க்கெட் ஸ்டைல் மாறியாச்சு மொத்தத்தில். இதையே வாங்கல, அதான் இதே வாங்கலை, இனி அடுத்த ஜென்னை இங்கே வாங்க போகிறாங்க. அதான் அப்போ நம்ம கண்டனோட இன்டென்ஷன் என்னன்னா, இந்த செக்மெண்ட் இருந்ததை வந்து குறை சொல்கிறது கிடையாது. ஆனால் ஒரு க்ளோரியஸ் பீரியட் இருந்தது அன்னைக்கு. கார்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருந்தது. அந்த கம்ப்ளீட்னஸை பற்றி இந்த ஒரு தாட்டுக்கு வர்றதுக்கு காரணமே, போன சனிக்கிழமை வந்து ஒரு நைட்டு கொஞ்ச நேரம் நான் ஒரு ஒர்க் ஷாப்பில் ஸ்பெண்ட் பண்ணேன். ஒரு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது. அப்போது வந்து ஒரு என்ஜினோட பிளாக்கு, ஒரு என்ஜினோட வால் ட்ரெயின், அந்த சைஸு. அப்போ ஜிஜனுக்கு அப்பா அங்கிள்கிட்ட, அவர் வந்து 80s உள்ள மெக்கானிக் இல்லை, அவர் அன்னைக்குள்ள கார்ஸுக்கு இன்னைக்கு இருக்கிற கார்ஸுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸை நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போல்லாம் தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே நம்பர்ஸ் தான் சொல்லுதே தவிர அந்த ஒரு அந்த ரா ஃபீல் இல்லை. பேப்பர் ஸ்பெக்கில் எல்லாம் பயங்கரமா இருக்கு, ஹியூஜாக இருக்கு. பேப்பர் ஸ்பெக்கெல்லாம் தெரிக்கும். இன்னொன்று அந்த டிஎன்ஏன்னு ஒன்றே இல்லை, எல்லா காரும் ஒரே மாதிரி தான், எல்லாம் ஒன்றே மாதிரி தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு சின்ன சின்ன. ஆனால் ஒன்று, நம்ம இந்த பாட்காஸ்ட்டை திடீர்னு தனியாக யாராவது கேட்டாங்கன்னா அவன் ஈவியை பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன், இவனும் என்னடா இந்த பழைய கார்ஸை இப்போ பேசிகிட்டு இருக்காங்கன்னா இது பியூர்லி கார் லவர்ஸுக்கானது. இது யாருக்கு இன்டென்ட் ஆகுதோ அவங்க தான் இதை பார்க்குறது கேட்குறது, அவங்களுக்கு இது புரியும். நிறைய பேர் புதுசாக வராங்க. நம்ம இந்த இடையில போட்ட கொஞ்சம் ரீல் எல்லாம் ஓடிச்சு பார்த்துக்க. அந்த ரீலில் வந்துட்டு டிஎம்ல வந்து திட்டது, வாட்ஸ்அப்பில் வந்து திட்டது, நேரம் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக வராது. இப்போ கொஞ்சம் நம்ம பீப்புளுக்கு தான் நான் இந்த நம்பர்ஸ் எல்லாம், நம்ம இந்த சப்ஸ்கிரைபர் நம்பர்ஸ் அப்படி தான். நான் என்ன மீன் பண்ணேன்னா, நம்ம இவ்வளோ பேரும் பார்க்காங்கல்ல, இவ்வளோ பேரும் பார்த்தாலே போதும். ஆனால் அவங்களுக்கு தான் நம்ம கண்டென்ட் பண்ணுறது கரெக்டாக புரியும். மற்றவங்க எல்லாம் திட்டிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 42 நிமிஷம் எவன் பார்ப்பான்னு. போன பாட்காஸ்ட்டில் பார்த்தோன்னா டைம் கம்மின்னு 10-15 கமெண்ட் கிடக்கு. க்ளோஸ் பண்ணலாம். அது வருத்தமான விஷயம். நாங்கள் வந்து ரிவர்ஸில் போயிட்டு இருக்கிறதுனால தான் இது இன்னும் ஃபீல் ஆகும். எங்களை விட நிறைய ரிவர்ஸில் வரலாம். ஆனால் ரிவர்ஸில் வந்து நம்ம ரிவ்யூஸ் ரிவர்ஸில் போகாது, ரிவ்யூஸ் எல்லாம் ரிவர்ஸில் போகாது. ரிவ்யூ நம்ம வந்து இப்போ வந்து வென் இன் ரோமன் பி எ ரோமன் சொல்கிற மாதிரி, நம்ம வந்து பாம்பை தின்ற ஊரில் போனால் அதோட மிடில் போர்ஷனை கூடுன்னு கேட்டு வாங்கி தான் நம்ம சாப்பிடணும். அப்போ தான் நம்ம போக முடியும். அது இல்லைன்னா நோக்கியா ஸ்டோரியில் தான் போய் முடியும். ஆனாலும் இந்த கார் லவ்வர்னு சொல்லக்கூடிய அந்த 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 விஷயத்தில் நம்ம லைவாக பார்த்தோம்னா நம்ம நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுறோம். அது மெயினாக பார்த்தேன்னா, நீ அந்த ஒரிஜினல் ஸ்டியரிங் ஃபீலே இல்லை. அங்கேருந்தே வரலாம். பிரேக்கு வந்து இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. கதைக்கு ஒரே ஒரு இதை மட்டும் நான் சொல்லட்டு, இந்த இன்னைக்கு இருக்கிற பிரேக்ஸில் வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி, இவ்வளோ சென்சார்ஸ் டேட்டா எடுத்து, கியர் பாக்ஸ் 2 டேட்டா எடுத்து, இது ஒரு ஆப்டிமைஸ் பண்ணி பிரேக் அசிஸ்ட்டு, கார்னர் பிரேக்கிங் சிஸ்டம், எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் சேர்ந்து ஏபிஎஸோட அவுட்புட்டாக நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறது. ஆனால் அன்னைக்கு பியூர்லி வந்து ஃப்ரண்டில் ஒரு ரோட்டரு, பேக்கில் ஒரு பெரிய ட்ரம்மு, ஏபிஎஸ் இருந்து இல்லை. அப்படி நம்ம கையில் இருந்து இல்லை. இப்போ இந்த ஈவிஸுக்கு சொல்லி
5 செகண்ட்ல போகுது 100 4 செகண்ட். அதெல்லாம் லாஜிக்கே இல்லை. எதுக்கு எதுக்கு போய் அதான் எதுக்கு போய் அதெல்லாம் லாஜிக். அன்னைக்கு பியூரான எந்தூசியாஸ்டிக்காக இருந்தது. நீ ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு நம்ம மோட்டோ இதில் நீங்கள் யாராச்சும் இது வரைக்கும் கேட்குறவங்க காலம் கியர் ஓட்டுறவங்க இன்னைக்கு ஓட்டுறீங்க இல்லைன்னா ஓட்டும் போது கிடைக்கிற ஒரு ஃபீலை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த டிரான்ஸ்மிஷனில் காலம் கியரை வந்து அது அவ்வளோ ஒரு மெக்கானிக்கல் மார்வல். அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது வந்து அந்த ஃபீலோட அப்படி இருந்து ஓட்டுற அந்த மாதிரி இதெல்லாம் போச்சு. இன்னைக்கு கார்ஸ் வந்து நம்ம லேப்டாப் மாதிரி ஆகிட்டே வருது, இல்லை ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி ஆகிட்டு வருது. நம்ம லிட்ரலி என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மட்டும்தான் இப்படி பேசிட்டு தெரியும். நம்ம மோட்டோ ஃபேமும் கொஞ்சம் பேர் ஈவி வந்து ஆட்டோ பைலட்ல இதை ஓட்ட மாட்டா, சும்மா இருந்து அதுல நீ நம்ம பழைய டீசல் கார் ஆவாச பாத்தியா, அது போட சவுண்டு கேட்டாலே உனக்கு இரிட்டேட். எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. அதாவது நீ வந்து ஆர்டிஃபிஷியல் சவுண்டாக இருந்தால் கூட அது இந்த நம்ம இந்த பெட்ரிப்பல் இந்த மாதிரி இருக்கு, ஒரு டைப்பாக இருக்கு. அதெல்லாம் கார்ஸோட சவுண்டெல்லாம் நீ நினச்சி பாரு. நான் சனிக்கிழமை அது நம்ம மோட்டோ ஃபேமுக்கு ஒரு கண்டென்ட் வரும், அந்த என்ஜின் ரவ் ஆகும்போது அதோட சவுண்டெல்லாம் கேட்டாலே அது அப்படி இருந்து. சரி வேண்டாம், நம்ம வேண்டாம். ஓகே மோட்டோ ஃபேம் எபிசோட் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய பழைய பாட்காஸ்ட் எல்லாமே யூடியூப்லையும் ஸ்பாட்டிஃபைலையும் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்க, கேளுங்க. திஸ் இஸ் ஆன்சன் சைனிங் ஆஃப். ஆசியர் டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.